ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் ஹேக்கராக நம்ம வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணலாம், அது வந்து ப்ரொஃபஷனல் ஹேக்கராக மாறணும்னா நம்ம என்ன மாதிரியான யூஜி டிகிரி படிக்கணும், அண்ட் என்ன மாதிரியான பிஜி டிகிரிஸ் படிக்கணும், அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயே செல்ஃப் லேர்ன் எத்திக்கல் ஹேக்கிங் ஆர் ஹேக்கிங் பற்றி ஒரு செல்ஃப் லேர்ன், அதுக்கான வெப்சைட் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரியான வெப்சைட் அண்ட் பே பண்ணி லேர்ன் பண்ணிக்கிற மாதிரியான வெப்சைட், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேக்கிங் அப்படின்னா என்ன? ஹேக்கிங் அப்படின்னா எந்த ஒரு பெர்மிஷனுமே இல்லாமல், யாரோட பெர்மிஷனும் இல்லாமல் அவங்களுடைய டேட்டாஸை எடுக்கிறது தான் ஹேக்கிங். அண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா திருடுறது. ஸோ திருடுறதுலையும் நல்ல திருட்டு கெட்ட திருட்டு அப்படின்ட்டு இருக்குங்க இந்த ஒரு ஹேக்கிங் பொறுத்த வரையும். ஸோ குட் ஹேக்கர்ஸும் இருப்பாங்க, பேட் ஹேக்கர்ஸும் இருப்பாங்க. ஸோ குட் ஹேக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கர்ஸ், இவங்கள தான் குட் ஹேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களை வந்து ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட், எனி அதர் கம்பெனிஸ், எம்என்சிஸ் இந்த மாதிரியான இடத்துல அவங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட டேட்டாவை மற்ற ஒரு கெட்ட ஹேக்கர்ஸ் யாரும் அந்த கம்பெனி டேட்டாவையோ இல்லை வந்து அந்த இண்டஸ்ட்ரி டேட்டாவையோ திருடாமல் இருக்கணும், அதை செக்யூர் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த எத்திக்கல் ஹேக்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் ப்ரொஃபஷனல் ஹேக்கர்ஸ். இவங்களுக்கு தான் இந்த ஒரு சொசைட்டியில் வந்து எஜுகேஷன் சொல்லி தருவாங்க. எப்படி ஹேக்கர் வந்து ஹேக்கிங் பண்ணலாம், எத்திக்கல் ஹேக்கிங் பற்றின ஒரு நாலேஜ் இந்த சொசைட்டி சொல்லி தருது. அண்ட் வந்து கெட்ட ஹேக்கர், திருட்டு ஹேக்கர் இருக்காங்க இல்லையா, கெட்ட ஹேக்கர்ஸ், அதாவது பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ், கிரே ஹேட் ஹேக்கர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து கெட்ட ஹேக்கர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாமல் இல்லீகல் ஏரியாவில் டேட்டாஸ் எல்லாம் திருடுவாங்க அண்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க மாதிரியான ஹேக்கர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் எம்என்சிஸ் ஆர் பெரிய பெரிய கம்பெனிஸோட டேட்டாவை திருடி அவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு இஷ்யூ பண்ணலாம். ஸோ அவங்க கிட்ட இருந்து செக்யூர் பண்ணுறது தான் இந்த ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ், அதாவது எத்திக்கல் ஹேக்கர்ஸ். ஸோ இந்த ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் பற்றின ஸ்டடீஸ் தான் நம்ம படிக்கவும் போகிறோம். ஸோ அதை பற்றின ஒரு நாலேஜ் தான் இந்த ஒரு சொசைட்டியில் நமக்கு சொல்லித்தராங்களே தவிர பேட் ஹேக்கர்ஸ் ஆகிறதுக்கு எப்படி அப்படின்னு இந்த ஒரு சொசைட்டியில் ஒரு எஜுகேஷன் கிடையாது. நம்மளால் படிக்க முடியாது. நம்மளால் கற்றுக்கிட்டா மட்டும்தான் கெட்ட ஹேக்கர்ஸ் ஆக முடியும். அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் வேணால் நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் ஆகிறதுக்கு நம்ம யூஜி டிகிரி என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது +2 முடித்தோடனையும் நம்ம என்ன கோர்ஸ் எடுத்தால் ஃப்யூச்சரில் ஒரு ஹேக்கர் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் ஆர் ஐடி ரிலேட்டட் கோர்ஸ். நீங்கள் வந்து ஹேக்கர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க்கிங் கான்செப்ட் பற்றி தெரியணும், அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பற்றி தெரியணும், அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி தெரியணும். இந்த மூணுலேயும் நீங்கள் வந்து ஃபுல் ஃபிங்கர் டிப்பில் இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஹேக்கர் ஆகிட முடியும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிடெக்கில் படிக்கலாம், இல்லை பிஇ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் ரிலேட்டடில் நீங்கள் வந்து என்ன வேணால் படிக்கலாம், ஆர் பிசிஏ படிக்கலாம். ஸோ இந்த ஒரு 4 ஸ்ட்ரீமில் நீங்கள் எங்கே வேணால் போகலாம். ஸோ நீங்கள் வந்து பிகாம், சிஏ இந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஞ்சமாக தான் கிடைக்கும். பட் நீங்கள் ஃபுல்லி கம்ப்யூட்டர்டு சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜும் கிடைக்கும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றியும் உங்களுக்கு தெரியும், நெட்வொர்க்கிங் பற்றியும் தெரியும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து பிஎஸ்சி, பிடெக், பிஇ ஆர் பிசிஏ இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிச்சிருங்க. யூஜி படிச்சுட்டு அதுக்கு அடுத்து எத்திக்கல் ஹேக்கிங்க்குன்னே சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. அது வந்து நம்மளால் காலேஜில் படிக்க முடியாது. ஸோ அது இன்ஸ்டிடியூட்டில் சொல்லி தருவாங்க. பட் இன்ஸ்டிடியூட்டும் வந்து கொஞ்சம் ரேராக தான் இருக்கும், நீங்களாக தேடி போய் தான் படிக்கணும். ஸோ நீங்கள் இந்தியா லெவலில் வெளியே போய் படிக்கிற மாதிரி இருந்தால் எத்திக்கல் ஹேக்கிங்க்குன்னே வந்து நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் வந்து போய் படிக்கலாம். அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங்கில் நீங்கள் வந்து ரொம்ப பேஷனாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டியா, பிடெக் சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஃபாரன்சிக் இந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் எடுத்து படிங்க. ரொம்ப வந்து ஹேக்கிங் ஃபீல்டுக்கு போகிறப்ப உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த யூஜி டிகிரி நீங்கள் படிங்க. ஆர் இல்லைம்மா நான் வந்து டிகிரி படிக்கலைன்னா நீங்கள் டிப்ளமோலேயே வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் நீங்கள் பண்ணலாம். இல்லை நான் வந்து யூஜி டிகிரி முடிச்சிட்டேன், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் நான் படிக்கல அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பிஜியில் வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அதாவது எம்எஸ்சி சைபர் ஃபாரன்சிக், எம்என்சி சைபர் செக்யூரிட்டி, எம்என்சி இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, ஆர் வந்து ஐடி ஆர் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ். அப்புறம் எம்டெக்லேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எம்டெக்கில் வந்து கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக். இந்த மாதிரியான கோர்சஸ் நீங்கள் வந்து பிஜியில் எடுத்து படிக்கலாம். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் பிஜி ஆர் யூஜி படிக்கும் போதே உங்களோட ஹேக்கிங் கோர்ஸையும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹேக்கிங் கோர்ஸ் பொறுத்த வரையும்
பேசிக்கான எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லி தந்துடுவாங்க. இன்டெப்த்தாக நமக்கு எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க. சீரியஸ்லி நீங்கள் எங்கே போனாலும் எல்லா சப்ஜெக்டோட பேசிக் ஹேக்கிங் பொறுத்த வரையும் எல்லா சப்ஜெக்டோட பேசிக் கான்செப்ட்லாம் உங்களுக்கு சொல்லி தந்துடுவாங்களே தவிர இன்டெப்த்தாக உங்களுக்கு யாரும் வந்து சொல்லித்தர போகிறது கிடையாது. உங்களுக்கு அதுவும் இல்லாமல் என்ன ஹேக்கிங்கில் சொல்லி தருவாங்க, நீங்கள் ஹேக்கிங் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணாலும் என்னென்ன சொல்லி தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நம்மளோட டேட்டாவை யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அதை ஹேக் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஹேக் பண்ண இடத்துல நம்மளோட டேட்டாஸை எப்படி செக்யூர் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஓகேவா? இந்த மாதிரியான ஸ்டடிஸ் தான் நமக்கு ஹேக்கிங், எத்திக்கல் ஹேக்கிங் பொறுத்த வரையும் சொல்லி தருவாங்க. ஓகேவா? அண்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் வந்து இப்போ டிகிரி கோர்ஸ் படிக்கிறீங்க, அண்ட் அடுத்து இல்லை நான் டிகிரி கோர்ஸ் படிக்கல, பிஜியும் படிக்கல, நான் வீட்டில் இருந்தே லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. பட் நிறையா வெப்சைட்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே நீங்கள் பே பண்ணி லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். சம் வெப்சைட்ஸில் வேணால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணலாம். அண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இல்லை எனக்கு லேர்ன் பண்ணியே ஆகணும் இந்த ஹேக்கிங் அப்படின்னா, ஜஸ்ட் எத்திக்கல் ஹேக்கிங்கில் என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எத்திக்கல் ஹேக்கிங்னு நம்ம ஜஸ்ட் எத்திக்கல் ஹேக்கிங் படிக்க போகிறோம்னா அவங்க வந்து ஸோ இதுதான் சிலபஸ், இதை தான் நாங்கள் வந்து இந்த கோர்ஸ் முடிகிற வரை சொல்லித்தர போகிறோம் அப்படின்ற அந்த கான்செப்ட், அந்த சிலபஸ் எடுத்துகிட்டு நீங்களாக டேரெக்டாக கூகுளில் போய் அந்த டாப்பிக்கை போட்டு ஃபுல்லாக லேர்ன் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி கூட உங்களால் லேர்ன் பண்ண முடியும். அண்ட் சம் வெப்சைட்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ நானும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து சம் வெப்சைட்டோட லிங்க்ஸ்லாம் கொடுக்குறேன். ஓகேவா? அதில் நிறைய பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் ஆர் வீடியோஸ் இந்த மாதிரியும் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் கூட லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்இ, இதோட லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ இதில் நமக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி பற்றின டாபிக் இருக்கும், அந்த இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி இந்த மாதிரியான டாபிக்ஸ் கொஞ்சம் எத்திக்கல் ஹேக்கிங்க்கு ரிலேட்டடாக, எத்திக்கல் ஹேக்கிங் ரிலேட்டடாக இல்லை, எத்திக்கல் ஹேக்கிங்கான சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். அதாவது செக்யூரிட்டி அவேர்னஸ் மாதிரி தான் இந்த ஒரு டாபிக்ஸ் ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த ஒரு டாப்பிக்கை செலக்ட் பண்ணி கிளிக் கொடுத்தீங்கன்னாவே இது டேரெக்டாக நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா? அண்ட் அடுத்து இன்னொரு வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வெப்சைட் ஓப்பன் செக்யூரிட்டி ட்ரைனிங் .info. ஸோ இந்த ஒரு வெப்சைட் வந்து இதெல்லாம் ஹிடன் வெப்சைட்டுங்க, டேரெக்டாக கூகுளில் கிடைக்காது. நம்ம வேறு ஒரு ப்ரௌசருக்கு போய் இதை நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் இதோட லிங்க் நான் கீழே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து மேலே வந்து கான்செப்ட் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் கீழே இருக்கும். ஸோ ஜிப் ஃபைலாக இருக்கும். ஓகேவா? அண்ட் கீழே இருக்கிறதுலாம் ஸ்லைடு, அப்புறம் பிக்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எக்ஸசைஸ் ஏரியா இல்லை இதில். ஸோ இதில் நீங்கள் பிடிஎஃப் மாதிரி இருக்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ லினக்ஸ், யூனிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இதை பற்றின டாபிக்ஸ் தான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் பாயிண்ட்ஸ். ஸோ டுட்டோரியல் பாயிண்ட்ஸ் இது வந்து நீங்கள் பே பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்து ஒரு 4 வீடியோ வந்து ப்ரிவ்யூ கொடுத்துருக்காங்கங்க. நீங்கள் இந்த ப்ரிவ்யூ பார்த்துட்டு அது உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அவர் பேசுறது, அவர் நடத்துறது, அந்த பிபிடி இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுது, எனக்கு இது ஒர்க் ஆகும், யூஸ் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ணி கூட லேர்ன் பண்ணலாம். Hello everyone, welcome to our new course, that is Ethical Hacking and Cybersecurity at Tutorials Point. So in this course we'll learn that what is ethical hacking, what are the different steps. ஸோ இந்த வெப்சைட்கான லிங்க்ஸ்லாம் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? நான் அது போக எக்ஸ்ட்ரா லிங்க்ஸும் நான் கீழே கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் இந்த ஒரு யூஜி அண்ட் பிஜி டிகிரி முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் படிக்கலாம். அண்ட் நீங்கள் செல்ஃப் லேர்னும் பண்ணலாங்க. ஓகேவா? செல்ஃப் லேர்னாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்ஸில் போய் எத்திக்கல் ஹேக்கிங் பற்றி ஜஸ்ட் ஒரு எத்திக்கல் ஹேக்கிங்கில் இந்த சிலபஸில் இவ்வளோ டாபிக்ஸ் வரும்னா அந்த டாபிக்ஸை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டாப்பிக்கை மட்டும் டேரெக்டாக கூகுளில் சர்ச் பண்ணி அதை பற்றி ஓவர் டீட்டெயில்டாக நீங்கள் பாருங்கள். ஸோ அப்படி பார்த்தா கூட உங்களால் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் சர்ச்சிங் ப்ராசஸ்குள்ளெல்லாம் போயிட்டீங்கன்னா ஒன்று தொட்டிங்கன்னா அப்படியே 4-5 வரும். ஸோ அந்த 4-5 நீங்கள் லேர்ன் பண்ணுறப்ப நிறைய விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. ஓகேவா? அண்ட் நீங்கள் வந்து ஒரு பேசிக் இல்லைங்க எனக்கு ஹேக்கிங் பண்ணணும், ஆனால் வந்து என்ன லேர்ன் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில, இப்போ யூஜி டிகிரி பிஜி டிகிரி எல்லாமே முடிச்சிட்டேன், ஆனால் வந்து ஹேக்கிங் பற்றின ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்ற மாதிரி பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு 3 சிம்பிள் டிப்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து லினக்ஸ் அண்ட் யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி எந்த மாதிரியான விஷயம் கேட்டாலும் உங்களுக்கு வந்து தெரியணும்.
இப்போ நார்மலாக விண்டோஸ்னு எடுத்துக்கோங்களேன், விண்டோஸ் 10 9 இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த விண்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம் அண்ட் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. லினக்ஸ் பொறுத்தவரையும் நம்ம ஒரு கமாண்ட் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கமாண்ட் பாஸ் பண்ணி அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நம்ம ரெக்குவயர்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நீங்கள் வந்து லினக்ஸ் யூனிக்ஸ் பற்றி நல்லா தெளிவாக இருக்கணும். லினக்ஸ்லேயே வந்து ரெட் ஹேட் லினக்ஸ், காலி லினக்ஸ், பேக்ட்ராக், யூபன்டோ இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. ஸோ காலி லினக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஃபுல்லி ஹேக்கருக்காகவே கஸ்டமைஸ்டாக வச்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக லினக்ஸ் நல்லா யூஸ் பண்ணிட்டு விண்டோஸ்க்குலாம் வந்தீங்கன்னா விண்டோஸ் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். லினக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் வந்து போக போக அது பழகிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் லினக்ஸ். அண்ட் நீங்கள் வந்து தியரியாக படிக்கிறத விட நீங்கள் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேவா? விண்டோஸை தூக்கிட்டு லினக்ஸை இறக்குங்க, அவ்வளோதான். அடுத்த திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணுங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ இருக்க அட்வான்ஸ்ட் இதுன்னு எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போலினாலும் சி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? ஸோ சி தான் வந்து இருக்கிறதுலே வெரி பேசிக் அண்ட் மதர் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதனால சி லாங்குவேஜை நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கணும். அதில் என்ன கான்செப்ட் கேட்டாலும் அரேனா என்ன, வேரியபிள்னா என்ன, இஃப் எல்ஸ்னா என்ன, அண்ட் வந்து ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகும், இந்த மாதிரி என்ன விஷயம் கேட்டாலும் உங்களுக்கு வந்து டக்குன்னு சொல்ல தெரியணும். அண்ட் அது போக நீங்கள் கோடிங்கில் டைப் பண்ணுறப்ப இந்த ஒரு லைன் நான் எதுக்காக டைப் பண்ணுறேன், இது என் அவுட்புட்டில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற அந்த விஷயம் வரையும் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் லினக்ஸ் யூனிக்ஸை வந்து சி ப்ரோக்ராமை வச்சு தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதனால நிச்சயமாக நீங்கள் வந்து லினக்ஸ் அண்ட் சி ப்ரோக்ராம் இது ரெண்டுலேயும் வந்து செம்ம ஷார்ப்பாக இருக்கணும். ஓகேவா? அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்தவரையும் நீங்கள் சி ப்ரோக்ராமிங் ஃபிங்கர் டிப்பில் இருக்கீங்கன்னா மற்ற ஒரு ஏதாச்சும் ஒரு இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராமிங் நாலேஜ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? சும்மா ஒரு பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட போதும். அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னா நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங் கான்செப்டை பற்றி நீங்கள் தெளிவாக இருக்கணுங்க. நெட்வொர்க்கிங்னா எவ்ரிதிங். நீங்கள் வந்து ஹேக்கிங் பண்ணுறதே வந்து நெட்டில் இருந்து தான். ஸோ அந்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட் எப்படி நெட்டு வந்து அந்த நெட்வொர்க் எப்படி கிரியேட் ஆயிருக்கு, எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ற அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் ப்ரோட்டோகால்ஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த எல்லா நெட்வொர்க்ஸ் பற்றியும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அண்ட் வந்து ஒயர்லெஸ் கனெக்ஷன், ஒயர்டு கனெக்ஷன், இந்த மாதிரியான நிறைய விஷயம் இருக்குங்க. ஓகேவா? நெட்வொர்க்கிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி தெரியணும். அடுத்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நெட்வொர்க்கிங் கான்செப்ட். இந்த 3 விஷயத்துலையும் நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் இருந்தீங்க அப்படின்னா வெளியே போய் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணுறப்ப அவங்க நல்லா சொல்லி தரலைனாலும் உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். அது போக எக்ஸ்ட்ரா யூடியூப் சேனல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிறதே வந்து வீடியோஸாக போட்டிருப்பாங்க இல்லையா? ஒரு அரை மணி நேரம் வீடியோ, 1 மணி நேரம் வீடியோ, எப்படிலாம் பண்ண ஹேக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் எத்திக்கல் ஹேக்கர் ஆகிறதுக்கு மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். கிரே ஹேட், ரெட் ஹேட்டுக்கெலாம் தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்கப்பா. ஓகேவா? இந்த விட்டு நீங்கள் அந்த கெட்ட ஹேக்கிங் பற்றினா ஒரு நினைப்பே வரக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு குட் ஹேக்கராக மாறணும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய எம்என்சிஸ் பெரிய பெரிய ஹை லெவலுக்குலாம் நீங்கள் போகலாம். ஸோ கவர்மெண்ட்டுக்கு கூட ஒர்க் பண்ணலாம். ஃபாரன்சிக் ஏரியாவில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல் ஹேக்கராக மாறிட்டீங்க. ஏன்னா ஹேக்கிங் பண்ணுறவங்க வந்து அவ்வளோ பேர் வெளியே வரமாட்டாங்க, வெளியே இல்லை. ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனல் ஹேக்கிங் அண்ட் சர்டிஃபைடு ஹேக்கிங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் மேலே வந்துடலாம். ஓகேவா? அண்ட் நிறைய ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய சேலரிஸ், ஹை பேக்கேஜஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஹேக்கிங்கை பொறுத்த வரையும் நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் நிறையா விஷயத்த லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ நார்மலாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது ஒரு வெப்சைட் நம்ம போகிறோம், அதில் வந்து தமிழ் ராக்கர்ஸ் வந்து நான் இப்போ சர்ச் பண்ணி அவங்களோட மூவிஸை நான் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு கான்செப்டை என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அவங்க அந்த விஷயத்த மட்டும்தான் 10 தடவை 10 படம் டவுன்லோட் பண்ணுனாலும் அதவே தான் திருப்பி பண்ணுவாங்களே தவிர தமிழ் ராக்கர்ஸ் தவிர வேறு என்னென்னலாம் இருக்காங்க, வேறு யாரெல்லாம் இருக்காங்க அண்ட் அவங்க என்னென்ன மூவிஸ் வச்சுருப்பாங்க, அண்ட் அவங்க நிறைய சீரீஸ் வச்சுருக்கலாம், நிறையா வந்து ஷோஸ் வச்சுருக்கலாம், நிறைய மியூசிக்ஸ் அண்ட் வேறு ஏதாச்சும் டேட்டா வச்சுருக்கலாம். அதெல்லாம் நம்ம எப்படி வந்து டவுன்லோட் பண்ணலாம், சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வராது. நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை தான் 10 தடவை பண்ணுவீங்களே தவிர நீங்களா வேறு எந்த ஒரு அந்த வெப்சைட்லேயே வேறு நேம் டைப் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற ஒரு மைண்ட் வராது. ஓகேவா? அதே தான் நீங்கள் வந்து டிகிரி படித்தாலும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படித்தாலும் அந்த ஒரு விஷயம் தான் மைண்டில் இருக்கும். நீங்கள் என்னைக்கு செல்ஃப் லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் குதிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களால் ஒரு வைடாக நிறையா விஷயத்த லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் சும்மா அந்த தமிழ் ராக்கர்ஸையே தேடாமல் அது போக நிறையா புதுசாக யார் வந்திருக்காங்க,
அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் அந்த ஒரு வெப்சைட்லேயே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதே தான் எத்திக்கல் ஹேக்கிங்லேயும். ஜஸ்ட் அவங்க சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட் மட்டும் நீங்கள் உள்ளே படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அது போக வைடாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? எத்திக்கல் ஹேக்கர் பொறுத்த வரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறையா விஷயத்த லேர்ன் பண்ணால் மட்டும்தான் ஒரு 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 ஸ்கிரிப்ட் கிட்டையாவது நம்மளால் ஆக முடியும். ஒரு சின்ன ஒரு குட்டி ஹேக்கராவது நம்மளால் ஆக முடியும். ஓகேவா? அண்ட் ஒரு டேட்டாவை எப்படிலாம் செக்யூர் பண்ணலாம் ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து அதை லேர்ன் பண்ணிக்கலாம். அது ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அது ஈஸி. ஓகேவா? நான் அவ்வளோதான் இந்த வீடியோ. நிச்சயமாக வந்து நீங்கள் ஹேக்கிங்கில் பேஷனாக இருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான கோர்சஸ் எடுங்க. அண்ட் பிஎஸ்சி கிரிமினாலஜி இந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் இப்போ நான் சொன்ன யூஜி பிஜி இந்த ஒரு கோர்ஸ்லாம் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா ஹேக்கிங் ஃபீல்ட் சூஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஓகேவா? அண்ட் அவ்வளோதான். ஹோப் யூ ஆல் எத்திக்கல் ஹேக்கராக மாறுவீங்கன்னு. ஓகே. அண்ட் அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. Thanks for watching. Take care. God bless you all. Bye bye.